பேக் டு பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பிரைடல் சீரீஸில் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணலாம், ஹேர் ஸ்டைலிங் பண்ணலாம், இது ரிலேட்டடான டிப்ஸ் நிறைய வந்து அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணவங்க, இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து நீங்கள் வெட்டிங் அன்றைக்கி நீங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் உங்களோட வாலெட், அதாவது உங்களோட பர்ஸில் வந்து கேரி பண்ணி வச்சுக்கணும், கண்டிப்பாக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஆல் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறமா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோன் நோட்டிஃபை ஆகும், நீங்கள் உடனே வியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோடய அவுட்ஃபிட் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் வந்து கலாநிகேதனில் வாங்கினேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் வந்து ரோஸ் ஃபுல்லாக வரும். இது வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீ, அதாவது ஹாஃப் சாரீ மாடலில் இருக்கும். இப்போ நான் வந்து ஹாஃப், அதாவது உட்காந்துட்டு பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது. நான் உங்களுக்கு இதே சாரியை வந்து உங்களுக்கு சாரீ ட்ரைப்பிங்கில் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பேங்கிள், அது மேலே வந்து ஃபுல்லாக வெல்வெட் வரும். அப்புறமா வந்து என்னோடய இயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிம்கி போட்டிருக்கேன். இதுவும் வந்து இந்த சாரீக்கு வந்து மேட்சிங்காக இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணேன். அண்ட் நெக்கில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிம்பிளாக ஒரு குட்டி செயின் மட்டும் நான் போட்டிருக்கேங்க. அண்ட் சிந்தூர் வச்சு லூஸ் ஹேர் விட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி இதுதான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரெடியாக நோட் பேட், ஒரு பென் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு கல்யாண பொண்ணு இருப்பாங்க, இல்லை நீங்கள் கூட அந்த கல்யாண பொண்ணாக இருக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட வெட்டிங் அன்றைக்கு உங்களோட பர்ஸ் இல்லைனா வாலெட் இல்லைனா ஒரு ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு நீங்கள் கேரி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி. லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக் வந்து உங்களோட சாரீக்கு வந்து எது மேட்சிங்காக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சாரீ வந்து கண்டிப்பாக வந்து பிங்க் இல்லை மெரூன் இல்லைனா ரெட் இது மாதிரி தான் இருக்கும். இந்த கலர் நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து வாங்கிக்கோங்க. பட் இதில் வந்து டார்க் கலராக போடுங்க. நீங்கள் வந்து டார்க் கலராக போடுறோமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரியுமோ அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த லைஃப் டைமில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் தான். ஸோ அந்த மேரேஜ் அன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக தெரியணுன்னா நீங்கள் வந்து டார்க்காக பிரைட்டர் லிப்ஸ்டிக் போடுறத தப்பே கிடையாது. இப்போ நார்மலாக வந்து கெஸ்ட் மேக்கப் லுக் இருக்குது பார்த்தீங்களா, கெஸ்ட்டாக போகிறாங்க கல்யாணத்துக்கு, அவங்களுமே கூட நல்ல டார்க்கான லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடுறது தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த லிப்ஸ்டிக் வந்து உங்களோட ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வந்து கேரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது சாப்பிடுவீங்க, தண்ணி குடிப்பீங்க, ஜூஸ் குடிப்பீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து போயிடும். நீங்கள் வந்து ஒரு ரிசப்ஷனில் நிற்கும் போதாக இருக்கட்டும் சரி, நீங்கள் ஒரு வெட்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போதாக இருக்கட்டும் சரி, இந்த டைமில் நீங்கள் அப்பப்போ டச்சப் பண்ணிக்கிறதுக்காக லிப்ஸ்டிக் வந்து மறக்காமல் கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிந்தி. ஸ்டிக்கர் போட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் பேக்கில் ஒரு செட், ஒரு பேக்கெட் மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் இருப்போம் அந்த இடத்துல, வந்து ரொம்ப ஸ்வெட் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம கைப்பட்டு, ஏன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல அந்த க்ளூவோடு வரது கிடையாது. ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் அப்படி வரும், ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து ஏதாவது ஈரம் பட்டு வந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் போய் தேடிட்டு இருக்காமல் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பின்ஸ் அண்ட் சேஃப்டி பின்ஸ். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வந்து வச்சுக்க மறக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து ரொம்ப அழகாக நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம கைப்பட்டு இல்லை மாலைலாம் போடுவோம், அந்த மாலை பட்டு ஏதோ ஒரு ரீசன்னால் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகலாம், இல்லை அந்த ஹேர் பின் வந்து கழண்டு வந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேர் பின் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த பின் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாபி பின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூ குத்துற பின் இருக்குது பார்த்தீங்களா, தின்னாக வரும், அந்த மாதிரி பின் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா யூ பின், அதாவது கொண்ட ஊசி, இது ரெண்டுமே வந்து உங்களோட பேக்கில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேஃப்டி பின்ஸும் வச்சுக்கோங்க. சேஃப்டி பின்ஸ் வெரி மஸ்ட்டுங்க. ஏன்னா சாரீ வந்து நம்ம கட்டிட்டாலும் சில பேருக்கு வந்து அது எங்கே கலண்டுருமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு சாரீ கட்டுறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது.
ஸோ saree கட்டிட்டு ஒரு பயமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பின் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் ஒரு பின் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக பின் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ். என்னென்ன டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சத்தம் வந்து பிடிக்காதுங்க. இப்போ நம்ம கல்யாணம், ரிசப்ஷன் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக பாட்டு இருக்கும், நிறைய பேர் க்ரௌட் வந்துருப்பாங்க, அந்த அலர்ஜியாக இருக்கும். அப்படிலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா தூக்கமே இருந்திருக்காது, வெட்டிங் வந்துருச்சு, நிறைய ஷாப்பிங் போயிருப்பீங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க, அவங்க கூட பேசிட்டு நைட் லேட்டாக இருக்கும் தூங்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ரிசப்ஷன் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டேக் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஹெட்டேக்கெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து உடனே எடுத்து ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம். அதனால் டேப்லெட் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஹெட்டேக் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து வெளியிலேருந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அசிடிட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அசிடிட்டி டேப்லெட்ஸ் எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா அதே நீங்கள் எடுத்து உங்களோட வாலெட் இல்லைனா உங்களோட ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க. அண்ட் 5ஆவதாக என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன், அது கூடவே வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைனா உங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃப், இந்த 3 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் வந்து உங்கள் கையில் எப்போவுமே நீங்கள் வச்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் இது கூடவே சேர்த்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரை உங்கள் கூட நிற்க வச்சுக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் கூட ஒருத்தர் ரெடியாக நின்றுட்டே இருப்பாங்க பக்கத்தில். அவங்களுக்கு எதாவது டச்சப் பண்ணணுன்னாலும் கிஃப்ட் வந்து வாங்கி வைக்கிறதுக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் யாராவது இருக்க வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஏஜில் யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்களாம் நீங்கள் வந்து கூட வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், உங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃப், உங்களோட டிஷ்யூ இது எல்லாமே கொடுத்துருங்க. அண்ட் அடுத்தது 6ஆவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காம்பேக்ட் பவுடர். நீங்கள் என்ன காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆக உங்களுக்கு மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாது. லாங் லாஸ்டிங் மேக்கப் தான் போட்டு விடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகிறதுனால கொஞ்சம் ஆயிலினஸ் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் காம்பேக்ட் இருந்து அதை எடுத்து நீங்கள் இந்த ஏரியாஸ்லலாம், இந்த நோஸ் ஏரியா, இந்த ஃபோர்ஹெட், இந்த சின்ன ஏரியா இங்கெல்லாம் நீங்கள் டச்சப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலினஸ் இருக்காது. உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த பார்ட் 2 வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஹேண்ட் பேக் இல்லைனா உங்களோட ஸ்லிங் பேக் இல்லைனா உங்களோட வாலெட் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். இது நான் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது, கொஞ்சமான திங்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட வாலெட்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக அதை விட மறக்காமல் இந்த வாலெட்டை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட், உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தரை நீங்கள் கூட இருக்க வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப ஏஜ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உடனே புரியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், உங்களோட மொபைல் அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை நீங்கள் சொல்லி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு சிஸ்டரோ யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்த பார்ட் 3, பார்ட் 4 இந்த மாதிரி வந்து நிறைய தொடர்ந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள்.